சக்தி, எதுக்காக என் பேருக்கு அர்ச்சனை பண்றீங்க? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். மகதி, எங்க போனோம்னு சொல்லுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க. அம்மா, 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 விடிஞ்சிருச்சுமா, எழுந்திருங்க. என்னடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? தூங்க விடுடி. அம்மா விடிஞ்சிருச்சுமா, எந்திரிங்கம்மா, காஃபி ஆறிடும். கொடுங்கம்மா. அம்மா நியூஸ் பேப்பர். கீழே இருக்கான் அவன். ஆமாம்மா, கீழே உட்காந்து ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காருமா. அவனுக்கு வலைய விரிக்கிறேன்னு நான் தான் அந்த வலையில மாட்டிக்கிட்டோன்னு தோணுது. எனக்கு என்னவோ அப்படியே அந்த ஜெயில இருக்க மாதிரி இருக்கு. கிளப், பார்ட்டி, சினிமா, டிராமா எங்கேயுமே போக முடியல. எப்ப பார்த்தாலும் இவன் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். புடிச்சதை சாப்பிட முடியல, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு எல்லாத்தையும் புடுங்கி புடுங்கி வச்சுக்கிறான். கை நிறைய மாத்திரை வேற அள்ளி கொடுக்கறான். இதுலயே இல்லாத கேன்சரே வந்துரும் போல இருக்கு. என்னம்மா நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நீங்க தானே சொன்னீங்க அவரை வீட்டுல தங்க வச்சு காலி பண்ண போறேன்னு. சொன்னேன்தான், ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் மட்டும்தான் அமைய மாட்டேங்குது. அவனை எதுலயாவது மாட்டி விட்டு மீள முடியாம பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் மாட்ட மாட்டேங்கிறான். வசம்மா, அவன் மாட்டினாண்டி. என்னம்மா சொல்றீங்க? பாத்தியா, இதோ இது ஒரு புதக்குழி. இதுல நான் அவனை தள்ளி விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அவன் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இது என்னம்மா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஓ, முடியட்டும், அப்புறமா சொல்றேன். சரிம்மா. அம்மா, நீங்க இப்போ பேஷண்ட், மெதுவா போங்க. ஆமால, ஐயோ, சரி. ரிஷி, ஹே, வா மகதி, உட்கார், வா உட்காரு. நீ எதுக்காக இங்கெல்லாம் வர? நீ சொல்லியிருந்தா நானே மேல வந்திருப்பேன்ல. நான் சொல்லி நீ வர வரைக்கும் காத்திருக்க பொறுமை எனக்கு இல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் என் வாழ்க்கையில லட்சியமா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ என் வாழ்க்கை முடியும் போது கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லணும். ஹே மகதி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. நீ இன்னும் ரொம்ப காலம் வாழ்வ. நான் வாழறனோ இல்லையோ, என் பேராது ரொம்ப காலம் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான வாய்ப்பாதான் இதை நான் நினைக்கிறேன். இத பாரு, இது ஒரு பிரிட்டிஷ் பில்டிங். ஹோட்டலா கன்வெர்ட் பண்ண போறாங்களாம். இந்த பழைய கட்டிடத்தை ரெனோவேட் பண்ணி தரத்துக்கு ஓபன் டெண்டர் விட போறாங்களாம்.
அந்த டெண்டரை நாம எடுக்கணும் ரிஷி. இந்த வேலைய நாம தான் முடிக்கணும். ஏ மகதி, இது என்ன சாதாரண வேலையா? ஓபன் டெண்டர்னா லீஸ்ட் பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. அதுவும் 1150 crores பில்டிங் இது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசு, கமிட்மெண்ட்டும் பெருசு. இது எல்லாமே தெரிஞ்சுதான் நானும் பேசுறேன். இது என்னோட ட்ரீம் ரிஷி. இப்படி ஒரு பழமையான பில்டிங்ல என்னோட பேர் இருக்கணுங்கிறது என்னோட சின்ன வயசு ஆசை. எனக்காக இதை நீங்க எடுத்து காட்டணும். இது என்னோட டெத் விஷ். மகதி, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அது உண்மைதானே? உண்மையா இருந்தாலும் தயவு செஞ்சு அதை சொல்லாத. சரி, நான் சொல்லல. எனக்காக இந்த ப்ராஜெக்ட ரிஷி, நான் வேணா என் சொத்து ஃபுல்லா உனக்கு எழுதி கொடுத்துறேன். மகதி, இதுல ஓம் ப்ராப்பர்ட்டி, ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் எதுவும் இல்ல. இனிமே எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் என்ன ரிஷி, இந்த டெண்டரை நம்ம எப்படியாவது எடுக்கிறோம். ரிஷி, ஓகே சொல்லு. இது சரி, போய் பார்க்கலாம். தேங்க்யூ. உன் அழிவுக்கான அஸ்திவாரம் போட்டாச்சுடா. முடிஞ்சது உன் கதை. ஏய், எங்க அவ? இந்தடி, ஏய், எந்திரி, எந்திரிச்சிங்க வா, வா அப்படி. எதுக்குடி என் புள்ளையோட ஜட்டிய போட்ட? ஆ? போடுவியா? போடுவியா? என் புள்ளையோட ஜட்டிய போடுவியா? இனிமே போடுவியா? சொல்லு. இனிமே எடுத்து போடுவியா? சொல்லு. ஆ? போடுவியா? ஆ? எடுப்பியா? எடுப்பியா? கண்ணம்மா, எடுத்து போடுவியா? போடுவியா? ஆ? என்ன பண்ண? எதுக்கு அடிக்கிறவள? என் பொண்ணு ஜட்டி எடுத்து போட்டுக்கிட்டா. ஜட்டி தானே, இதுக்கு போய் அடிப்பாங்க. போ. பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களா? இந்த வயசுல ஜட்டி திருடி போட்டுக்கிறா. இவள சும்மா விட சொல்றீங்களா என்ன? பாவம் குழந்தை. இந்த வயசுல என்ன வேலை பார்க்க? அழாத, அழாத. அடிக்க மாட்டாங்க, அழாத. சின்ன பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறதே, நான் இவங்கள பாத்துக்கிறேன். எந்திரி, அழாத. அவங்க போயிடுவாங்க. போமா. இன்னொரு தடவை ஏதாவது எடுன்னு சொல்றல. போ. மூஞ்சிய பாரு புள்ளையா. சரிம்மா, நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். நீ அழக்கூடாது. நல்ல பொண்ணு தானே. நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். பயப்படாத. வாங்கம்மா. ஏமா இவ அழறா? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, அந்த அம்மா பொண்ணு ஜட்டி எடுத்து இவ போட்டுக்கிட்டாளாம், அதுக்கு அடிச்சிட்டாங்க. அதுக்காக இப்படி அடிப்பாங்க? இது பாரு, நீ எதுக்கும் அழாதம்மா. நான் உனக்கு பிஸ்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. யாழினி, யாழினி நில்லு. யாழினி, என்னம்மா அது? இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு சோகத்தை சுமந்துட்டு இருக்கா தெரியுமா? யாழ்ப்பாணத்துல யாழினி எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ தெரியுமா? உள்நாட்டு சண்டையில எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இவ அம்மாவோட அகதியா வந்தா. இங்க வந்து அல்ப ஆயுசுல இவ அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. இப்போ யாழினி அனாதை ஆயிட்டா. இப்ப திருடி பட்டத்தோட நிக்கிறா. இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாளோ. அம்மா, இதை யாழினி கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க, நாங்க வரோம். வாங்க சக்தி, போலாம். இல்ல நோ, அவளை பார்த்துட்டு போலாம். நீங்க வாங்க சொல்றேன். சக்தி, இந்த ட்ரெஸ்லாம் அவளுக்கு கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா தாண்டி இருக்கும். இந்த கலர்லாம் கரெக்டா அவளுக்கு சூட் ஆகுமா? அவளுக்கு இந்த கலர்ல பிடிக்குமா? பிடிக்காம என்ன? பிடிக்கும். பிடிக்கும்ல? சக்தி, இது சூப்பர்ல? இதா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இப்பதான் பாக்குற மாதிரி என்கிட்ட காட்டுற.
எடுக்கும்போது நானும் உன் கூட தானே இருந்தேன். அது இல்ல சக்தி, கடல் லைட்ல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது, கரெக்டா இருக்கும் அனு. ட்ரெஸ் எல்லாம் கூட ஓகே. இந்த ஷூ அவ காலுக்கு பத்துமா? கரெக்டா இருக்கும். இல்ல பத்தலனா? அதான் 2 சைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? 2 சைஸுமே பத்தலனா? நாளைக்கு இன்னும் 2 சைஸ் எடுத்துட்டு வரலாம். வேற ஏதாவது தேவைப்படுமா அவளுக்கு? எதுக்கு சக்தி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏய், ஒண்ணும் இல்லன்றல. சொல்லுங்க சக்தி. இல்லனோ, யாழினியோட அம்மா உயிரோட இருந்தா கூட இந்த மாதிரி பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வாங்கியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீ மாஞ்சி மாஞ்சி யோசிக்கிற பத்தியா, அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சக்தி, நான் அவ அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே செய்றேன். அவளுக்கு அவ அம்மா இல்லைங்கிற ஃபீல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். யாழினி, இங்க வா. இங்க பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இங்க வா, இங்க வா யாழினி. வணக்கம் சார். வாங்க சார். குழந்தைக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, அனுப்பி வைக்கிறீங்களா? யாழினி, போமா, உன்னை கூப்பிடுறாங்கல்ல, போடா. வா, உட்காரு உட்காரு. இங்க பாத்தியா, நான் உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? இதெல்லாம் உனக்கு தான். இதுல Dress இருக்கு. நான் 2 சைஸ்ல ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டு எது கரெக்டா இருக்குன்னு பாரு. வேணாம். ஏன்? எல்லாம் உனக்கு தான். இந்த Dress எடுத்துக்கோ. வேணாம். ஏன் வேண்டாங்கற? வேற ஏதாவது வேணுமா? சொல்லு, வாங்கி தரேன். சொல்லுடா, வேற ஏதாவது வேணுமா? எது வேணாலும் கேளு, ஆண்டி வாங்கி தரேன். பொம்மை, கார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? வேணாம். சாக்லேட், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட ஏதாவது வேணுமா? வேணாம். வேற என்னடா வேணும்? ஜட்டி வேணும். என்ன கேக்குற? எனக்கு ஜட்டி வேணும். எனக்கு ஜட்டியே இல்ல, வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்டா, கண்டிப்பா வாங்கி தரேன். இதெல்லாம் வச்சுக்கோ. வேணாம். இது கூட என்கிட்ட பழசு இருக்கு. என்கிட்ட அதுதான் இல்ல. இங்க பாரு, இதுவும் வாங்கிக்கோ, அதுவும் வாங்கி தரேன். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி தரேன். வாங்கி தருவீங்களா? ப்ராமிஸா வாங்கி தருவேன். இந்தா வச்சுக்கோ. இந்தா பொடி. இந்தா, இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். தேங்க்ஸ். பரவாயில்ல, நீ போ. போட்டு பாரு. நான் பாத்துக்கிறேன்.
அனு போலாமா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு வாங்க சொல்றேன். சரி போலாம், வண்டியில ஏறு. யாழினி, யாழினியா? ஆமா யாழினிதான். எனக்கு புள்ள இனிமே பிறக்க போறதில்ல, அது ஏற்கனவே பிறந்துருச்சு. அனு என்னடி சொல்ற? நான் மனசுடைஞ்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, என் மனசு நிறைஞ்சுதான் நான் பேசுறேன். அனு யாழினிதான் இனிமே நம்ம புள்ள. என்ன பேசிட்டு இருக்க? சக்தி, யாழினியை நம்ம தத்தெடுத்துக்கலாமா? தத்தெடுக்கலாமா? ஏய், நம்ம குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு மெடிக்கலி யாருமே சொல்லல. இல்ல சக்தி, நமக்கு குழந்தை பிறக்கணும்னு இருந்தாலும் எனக்கு யாழினி வேணும் சக்தி. எனக்கு என் குழந்தை வெளியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, அது வயித்துக்குள்ள இருக்கிற மாதிரி இல்ல. யாழினிய நான் என் பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சக்தி. என்ன அனு, இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்த? இதான் கரெக்டான முடிவு சக்தி. இனிமே நம்மள பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, யாழினியும் அங்க கஷ்டப்படக்கூடாது. 2 பேரோட கஷ்டமும் முடிகிற இடம் இதுதான். அனு, நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. தெரியும் சக்தி, இது எல்லாராலையும் ஈஸியா எடுத்துக்க முடியாதுன்னு தெரியும். கஷ்டப்படுறவங்களோட வலியும் கஷ்டப்படுறத பாக்குறவங்களோட வலியும் ஒண்ணு இல்லைங்க, வேற வேறதான். நம்ம வலி போக வழி தேடுவோம், கொஞ்சம் சுயநலமா இருந்துப்போம், மத்தவங்க பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ். இல்ல அனு, இத பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். எடுத்தோம் கவுத்தனும் வேணாமே. நான் நல்லா யோசிச்சுட்டேன். யாழினிய பார்த்து 2 நாள்ல அவ என் மனச வந்து பக்குன்னு புடிச்சுக்கிட்டா. நமக்கு பிறக்கிற குழந்தை கூட இந்த அளவுக்கு அற்புதமான குழந்தையா இருக்காது. அவ ஒரு ஆச்சரியமான குழந்தை சக்தி. நமக்கு இவ கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கடல் கடந்த கடவுள் இவ்வளவு அனுப்பியிருக்காருன்னு என் உள் மனசு சொல்லுது சக்தி. ப்ளீஸ் சக்தி, எது வேணா எப்ப வேணா நடக்கலாம்ல. யாழினிய வேற யாராவது தத்தெடுக்கலாம், இல்ல அவ சொந்தக்காரங்களே வந்து அவளை கூட்டிட்டு போலாம்ல. அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்காம நம்மளே அவளை தத்தெடுத்துக்கலாம் சக்தி. அதான் சக்தி என் ஆசையும். ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ். ஏய், இதத்தான் அவன் காதல சொன்னாளா? இல்ல, ஆனா அவ சொன்னதை வச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். நான் அவகிட்ட என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவ என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? போட்டுக்கு சிட்டு வேணும்னு கேட்டா. நானும் ஒரு பொண்ணுதான், அவளுக்கு முக்கியமா இத வாங்கி தரணுங்கிறத மறந்துட்டு Dress வாங்கினேன், ஷூ வாங்கினேன், இன்னும் தேவையில்லாம எதுதோ வாங்கினேன். ஆனா அத வாங்கி கொடுக்கல. அதவ கேட்டதும் என் முகத்துல அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு.
அவ என் மானத்தை காப்பாத்திட்டேன்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு சக்தி. ஏய் அனு, ப்ளீஸ் சக்தி, அவளை தத்தெடுத்துக்கலாம் சக்தி. அவளை இங்க கூட்டிட்டு வந்துடலாம் சக்தி, ப்ளீஸ். சரி அனு, அவங்க கிட்ட பேசி அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு யாழினியை நம்ம பொண்ணாக்கிக்கலாம். தேங்க்ஸ் சக்தி. சரி அனு, முதல்ல நம்ம வீட்ல இதை பத்தி சொல்ல வேண்டாம் சக்தி. சொன்ன அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நாம அவளை தத்தெடுத்துட்டு வந்து அப்புறம் சொல்லிக்கலாம். அப்ப அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. சரி, நீ சொல்றது சரிதான். நான் சொல்லல. ஓகே, ஹாப்பியா? சக்தி, thank you so சரி, much. படுத்து தூங்கு.